நமக்கு வருமானம் கண்டிப்பா முக்கியம். அதுக்காக உடல ரொம்ப வருத்திக்கிட்டு தான் அந்த ஒர்க்க பண்ணணும்னு இல்ல. ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு மீடியமான ஸ்டிச்சிங்க்கு வருதுன்னா, கண்டிப்பா நீங்க மட்டும் பண்ணலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டைலரிங் பிஸ்னஸில் பாசிட்டிவ், நெகட்டிவ். அதாவது நீங்கள் டைலரிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, அதில் பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு 2 சைடு பற்றியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பற்றி பார்த்துடலாம். இது வந்து பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டைலரிங் வந்து ஒரு ஹை டிமாண்டு, அதாவது கண்டினியூவாக இதில் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது எப்பயுமே ஹை டிமாண்டாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ரியேட் பண்ண நமக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸோ இல்லை ப்ராஃபிட்டோ நமக்கு கிடைக்கும். அதே போல் நமக்கு எப்போ டைமிங் தேவைப்படுதோ அந்த டைமிங்கில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம எவ்வளோ வேணாலும் இதில் வந்து ஸ்கேல் ஏர்ன் பண்ண, அதாவது நம்மளுடைய ப்ராஃபிட்டை நம்மளால் மார்ஜின் பண்ணுற அளவுக்கு இதில் ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். அப்புறம் கஸ்டமர், நம்ம வந்து புதுசாக நிறையா பேரை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து எப்படி சொல்கிறதுனா, நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி ரன்னிங்கில் இருக்கிறவங்கள விட்டு நம்ம அடுத்தவங்க அதர் பர்சன்ஸ் எல்லாம் வந்து நம்ம மீட் பண்ணுறது ஒரு நல்ல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பு இருக்கும். ஓகேவா? இது ஒரு பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடுன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு காம்படிஷனானது. அதாவது ஒரு தெருவில் 4 பேர் கூட தப்பாங்க. ஒரு ஸ்ட்ரீட்டில், ஒரு ஷாப்பில், ஒரு இப்போ நம்ம கடைக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கடை இருக்கும். ஓகேவா? அதனால் காம்படிஷன் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் எப்பயுமே வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, சில கஸ்டமர் வந்து டெட்லைன் மாதிரி, அதாவது இந்த டைம்குள்ளே சில பேர் வந்து 1 நாள் 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னால் என்னன்னு கூட தெரியாது. அந்த டைமுக்குள்ளே நம்ம முடிச்சு கொடுக்கணுன்ற ப்ரெஷர் நமக்கு இருக்கும். அதனால் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய ப்ராப்ளம்ஸ். அது வந்து எப்படின்னா, நம்ம முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னோமே நம்மளால் முடிச்சு கொடுக்க முடியன்ற ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த பீக் பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபங்க்ஷன் டைம், தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் நமக்கு ரொம்ப அதிகமாக வருவாங்க. மற்ற டைமில் நார்மல் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் ஒரு நல்ல மெட்டீரியலு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் காஸ்ட் அதிகம்தான். அடுத்தது வந்து டிஃபிகல்ட் கஸ்டமர்ஸ். அதாவது சில கஸ்டமரை வந்து நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாது. அது மாதிரி எதிர்பார்ப்புக்கு வரும். அதாவது நம்ம ஒரு பேட்டர்ன்ஸ்னால் அந்த பேட்டர்ன் படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னா, அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, நம்மளால் அதை வந்து அதில் ட்ரை பண்ணியே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ செஸ்ட் லைன் எடுக்கிறோன்னா, அதுலேருந்து ஹிப் லைனுக்கு நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, எவ்வளோ இது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவங்க ஒரு மெஷர்மெண்ட்டு சொல்லுவாங்க. அது ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறத வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ணவே முடியாது. அது மாதிரி வந்து கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள முதல்ல வந்து தச்சு கொடுக்குற ப்ளவுஸ் வந்து நம்ம தச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வந்து திருப்திப்படுத்துறதுன்றது வந்து வாய்ப்பே இல்லை. நாம் ஸ்டிச் பண்ணுற கிளாத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டு, ஆல்ட்ரேஷன் அது மாதிரி வந்து, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம், ஏதோ 1, 2 ஹிப்பை பிடிக்க, ஸ்லீவு பிடிக்க அது மாதிரி வந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் அதிகப்படியாக உள்ளே வந்து கட்டிங் போட்ட இடத்துக்கிட்டெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான விஷயம் அதெல்லாம். அடுத்தது உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக நமக்கு வரும். கண் வலி வரும். சில பேருக்கு வந்து கண்டினியூவாக லைட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா வரும். பேக் பெயின், நெக் பெயின், ஷோல்ட்ரு பெயின், ஃபிங்கர் பெயின். ஓகேவா? நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவும் முடியாமல், அதாவது என்னென்னா, சில பேர் எல்லாம் காலையில் உட்காந்தா மதியானம் தான் எழுந்திருப்பாங்க. திருப்பி சாப்பிட்டுட்டு திருப்பி சாயந்தரம் என்ன எழுந்திருப்பாங்க. அது மாதிரி வந்து நம்ம ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணும்போது நமக்கு வந்து
அந்தந்த பார்ட்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரி ஒரு இது. அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் எல்லாமே தெரியும். ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னுவாங்க. ஆனால் உட்காந்து ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போட்டு எட்ட போயிடலாம். ஆனால் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுறவங்களெலாம் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக நீங்கள் வேலை இது மாதிரி ஸ்டிச்சிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஸ்டிச்சிங் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஹெல்த்தை வந்து ஒரு நார்மல் கண்டிஷனில் உங்களால் வச்சுக்க முடியும். இல்லைன்னா நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸு நிறையா வரும். ஓகேவா? நமக்கு வருமானம் கண்டிப்பாக முக்கியம். அதுக்காக உடலை ரொம்ப வருத்திக்கிட்டு தான் அந்த ஒர்க்கை பண்ணணுன்னு இல்லை. ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு மீடியமான ஸ்டிச்சிங்க்கு வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் மட்டும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நிறைய புக்கிங் வருது, எனக்கு ஸ்டிச்சிங் நிறைய வருது ஆர்டர்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் தெரிஞ்சவங்கக்கிட்ட வந்து இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் சார்ஜ் அவங்களோட வந்து ஸ்டிச் பண்ணுற சார்ஜ் மட்டும் ஒரு பீஸ் ரேட்டுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக மந்த்லி பேமெண்ட் கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து வராது. ஸ்டார்டிங்கில் ஒரு பிகினராக ஒரு 2 வருஷம் தைக்கிறேன், 3 வருஷம் தைக்கிறேன், அடுத்தடுத்தது எனக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் வருது அப்படின்றவங்க கண்டிப்பாக அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து நிறைய நம்ம புதுசான விஷயங்களை கற்றுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு அதாவது எப்படின்னா சேலரின்றது வந்து நமக்கு எதிர்பார்த்தது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துடணும். அதே போல் சீக்கிரம் 1 டே 2 டேஸ்லலாம் டெலிவரி கேட்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்னு நீங்கள் போட்டு சொல்லிடணும். அதாவது நீங்கள் பேமெண்ட் எப்பயுமே முன்கூட்டியே சொல்லிட்டா அவங்களுக்கும் அதை வந்து மனசில் வாங்கிட்டு போயிடுவாங்க. பேமெண்ட் வந்து ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், நீங்களும் கேட்குறதுக்கு யோசனையாக இருக்கும். அதனால் முடிஞ்ச மட்டும் ஒரு நல்ல இன்றைக்கி ஈவினிங்கே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லிவிடுங்க, எனக்கு ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், நான் உடனே தச்சு கொடுக்குறதுனால அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்கள் டைமை வந்து ஒரு ஷெடியூலாக போட்டு ரெடி பண்ணிங்கன்னா, இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு பிளானிங் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நல்ல முறையில் நம்மளால் ஒரு சக்ஸஸ் அடைய முடியும். அதே போல் நிறைய வருதுன்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணாமல் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு வாங்கினாங்க ஆனால் ஸ்டிச் பண்ணி தரல, ஒரு 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இருக்காது. ஓகேங்களா? முடிஞ்ச மட்டும் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. அதே போல் நீங்கள் வாங்கும்போதும் அவங்க ப்ராப்பர் டீட்டெயில்ஸு ப்ளஸ் பேமெண்ட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டார்டிங் டைலர் ஆகட்டும் இல்லை கற்றுக்கிறவங்களாகட்டும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு வர கஸ்டமர்ஸில் நான் வந்து அதில் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்றத அடுத்தடுத்தது என்னோடய வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கஸ்டமர் இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தவங்களும், டைலர் இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தவங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கும் தெரியும் இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. நம்ம சைடு ஒரு சில தப்பு இருக்குன்னா அவங்க சைடும் ஒரு சில தப்பு இருக்கும். ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க. அது வந்து கொஞ்சம் அவங்க சைடு இருக்கிற பிரச்சனை தான் அவங்களுக்கு பெருசாக இருக்கும். அப்போ நம்ம சைடு இருக்கிற பிரச்சனை நமக்கு பெருசாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.